நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்குங்க. உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வர வேண்டிய தருணம். ஆனா நம்ம அரவிந்த பொறுத்த வரைக்கும் தான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சிதைஞ்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் நம்ம அரவிந்த் பண்ணலைங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம். நம்ம ரஞ்சிதா அந்த ரவுடி கூட பேசினுங்கிறத எப்படியோ ஒரு வழியா நம்ம மல்லி பாத்துடுறாங்க. இவன் எதுக்கு இவன் கூட பேசினிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சந்தேகம் வருது. உடனே பார்க்கணுமே நம்ம அரவிந்துக்கு போன் பண்றாங்க. அரவிந்த் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கதான் மேடம், பக்கம் தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா நான் இவனை செட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஓஹோ ஆரம்பிச்சது எல்லாமே இவதானா, இது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வீடியோ எடுத்துறாங்க. ரஞ்சித் ஒரு பக்கம் வீட்டுக்கு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா போறாங்க. நம்ம மல்லி போயிட்டு அப்படியே சும்மா ரஞ்சித் கூட பேசலாம் ட்ரை பண்றாங்க. ரஞ்சித் என்ன ஓவரா என்கிட்ட பேசுங்கிற, என்கிட்ட பேசுறதுல வச்சுக்க, பல்லெல்லாம் தட்டி போடுங்க வச்சுக்க, என் வேலை என்னவோ அதை மட்டும் பாக்கணும், என்கிட்ட வந்து கூட சரியா அவ்வளவுன்னு வச்சுக்க மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லா தெரியுங்க. இதுக்கு முழுக்க ஒரே ஒரு பர்சன் தான் காரணம், நம்ம ரஞ்சிதம் ராஜேஸ்வரி தான். ரஞ்சிதத்துக்கிட்ட அந்த வீடியோவை காட்டி கேட்கறாங்க. உடனே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறா. அவட்ட மேல ஒரு அடி ஓட்டு, ஏதானா ஒன்று ஆயிரம் நான் வருது, உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒன்மா, உங்களுக்கு என்ன அவ்வளோ கேடு கேட்ட எண்ணம், உன்னதான் விஜய் பிடிக்கல சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிட்டாரு இல்ல. அதுக்கப்புறமும் எதுக்கு விஜய் பின்னாடியே சுத்தி நீ எங்க உயிரையும் எடுத்துன்னு இருக்க, நீ தான் போய் எங்கன்னா மாநாட எங்களை ஏன் அந்த மாதிரி பண்ற, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம மல்லி இருந்து ஒரு பக்கம் கேரளா ராஜேஸ்வரி இருந்து, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ மல்லி உன்னை சீக்கிரம் கூட்டி தூக்க வேண்டிய, சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாமான்னு என் மனசுல பதிச்சு வச்சாங்க, என் வாழ்க்கையே மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து நான் ஏத்துக்கிறேன். அப்படிப்பட்ட என் மாமாவை என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்க பார்த்தா உன்னை சும்மா விட்டுருவேனடி. ஆல்ரெடி ஒருத்தி வந்தா என் வாழ்க்கையை நாசனம் பண்ண, அவளையே நான் பிளான் பண்ணி அடுத்து நீ உன்னையும் கூடிய சீக்கிரம், அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது, நான் தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏண்டி நீ ஒழுங்கா வெண்பாவை பார்த்துன்னு, வெண்பாவுக்கு பிடிச்ச அம்மாவா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு விஜய் உன்னை ஏண்டி கல்யாணம் பண்ணாம இருக்க போறாங்க. விஜய் இந்நேரம் கல்யாணம் பண்ணி நீ இந்த வீட்டுல மகாராணியா இருந்துக்க வேண்டியதுதான். ஆனா நீ வன்மத்தையும் விஷத்தையும் உடம்புல வச்சுக்கின்னு எந்த நேரம் பார்த்தாலும் இவங்களை எப்படி கஷ்டப்படுத்தலாம், அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாம் சொல்லிட்டு வன்மத்தை மட்டும்தான் உடம்புக்குள்ள வச்சுன்னு இருக்க. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமானவளை என்ன சொல்றது சொல்லு. வாயில வார்த்தை வரலைங்க, வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே வருது. இவளை எப்படி திட்டுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம டிப்ரெஷன்ல மூழ்கி போயிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். சரி, முடிஞ்சது ஆனது ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்களும் அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணது இவங்க தானா, உடனே குடுன்னு ஓடி வந்து சின்ன பிள்ளை தாங்க எழுதிரு ஒரே அடி, எங்க அம்மாவை அடி இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சது. உடனே நம்ம ரஞ்சிதத்தை பார்க்கணும், திருவிழா காணாம போன மாதிரியே முழிக்கிறோம். என்னடா இது, சின்னசுல இருந்து பெருசுல இருந்து எல்லாமே நம்மளை அடிக்குது, நம்மள அவ்வளவு கேவலமா போயிட்டோம்ல, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன தப்பு பண்ணிட்டியா, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான். விஜயம் வந்துடுறாரு, ரஞ்சிதா இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, நீயா அந்த வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு நல்லது, நானா அடிச்சு தோத்தனா அசிங்கமாயிரும், ஒழுங்கு மரியாதை நீயா அந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம பேதல் அடிச்சு போய் ஒரு பக்கம் பயத்துல அப்படியே சும்மா குறுகி போய் நின்று இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணம் மீண்டும் இவங்களுக்கு வருமா வராதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு பதட்டத்துல அப்படியே சும்மா பதறி போய் இருக்கிறாங்க. அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும், ரஞ்சிதம் என்ன காரணம் கொண்டோ எக்காரணத்து கொண்டோ இந்த விஷயத்துல நானும் தலையிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாத, உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நீ வராமலாம் போக மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. மல்லி என்னை எப்படி அடிச்சா தெரியுங்களான்னு அப்ப கூட உங்களை பத்தி எதுவுமே சொல்ல, அதான் எதுக்காக இந்த வீட்டுக்கு திரும்ப வந்து இந்த வீட்டுல உங்க கூட சந்தோஷமா இருக்குன்றதுக்காக உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு பிளான் பண்ணி எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு எந்தெந்த சொத்தை ஆட்டே போடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்கிட்டயும் உன் பருப்பெல்லாம் வேக வைக்காத, நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுது சொல்றது இல்லைங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, பிரச்சனைகள் எந்த பக்கம் எப்படினாலும் போட்டோம், ஆனா எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீர்க்கறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும்.
ஒரு இதோ வேணும். அதுக்கான ஒரு தருணத்தை தான் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம். பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து போற தன்மை நமக்குள்ள இருக்குங்க. அதை மட்டும் நம்ம விடாமுயற்சியா விடாம இருந்தோம்னா வாழ்க்கை எப்படினாலும் எந்த விதத்திலனாலும் நம்மளை கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம ரஞ்சித்தோட நிலைமையும் இருக்கு. ரஞ்சிதம் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா அவங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்ங்க. இதுக்கு மேலேயாவது யாருக்கும் கெட்டது நினைக்காம நல்லதை மட்டும் நினைச்சுன்னு எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்க புகுந்து எல்லாருக்கும் நல்லதே நினைச்சா அவங்க வாழ்க்கை நல்லாவும் ஒரு பக்கம் அருமையாகவும் போகும். ஆனா நினைப்பாங்களா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.